ஹாய் மக்களே, ஹலோ, வெல்கம் டு மை பேஜ் சேனல் பிரியா டைரிஸ். இன்றைக்கி என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நான் நினச்சேன்னா, விநாயகரோட பிறந்தநாளாக இருக்கும், அதுதான் விநாயகர் சதுர்த்தின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். சரி, இதுக்கும் ப்ரௌஸ் பண்ணி பார்ப்போமேனு போய் கொஞ்சம் புராண கதைகள்லாம் நம்ம எடுத்து படித்து பார்க்குறப்ப தான் தெரிஞ்சிச்சு, விநாயகர் சதுர்த்திங்கிறது விநாயகரோட பிறந்தநாள் இல்லை. அது என்னன்னா, கஜமுக அசுரன்னு ஒரு அரக்கனை விநாயகர் வதம் செஞ்ச நாள் தான் விநாயகர் சதுர்த்தியாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்படியா சார், அதை பற்றி என்னடா கொஞ்சம் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கலாமே உள்ள போய் பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது, இந்த கஜமுக அசுரன்கிறது யாருன்னா, மகதர் முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவருக்கும் விபுதைங்கிற ஒரு அரக்கிக்கும் மகனாக பிறந்த அந்த அரக்கன் தான் கஜமுக அசுரன். கஜமுக அசுரன் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த சுபரச்சாரியார் நிறைய நம்ம புராண கதைகளே சொல்லுவாங்க. அது யாருன்னா அசுரகுல குரு. அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த கஜமுக அசுரன் என்ன பண்ணியிருக்காருன்னா, சிவபெருமான்கிட்ட பெரிய தவம் இருந்திருக்காரு. ரொம்ப கடுமையான தவம்லாம் இருந்திருக்காராம். அது எப்படின்னா, ரொம்ப எல்லாம் நம்ம டிவியில் கட்டுவாங்களே, மழை வெயில் எல்லாம் அடித்தாலும் சிவபெருமான் நினச்சி எல்லாரும் தியானம் பண்ணிட்டு தவம் இருந்தனால சிவபெருமானே யாரா இவன் இப்படி தவம் இருக்கானேன்னு உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. யார்கிட்டனா இந்த அரக்கங்கிட்ட. யார்? கஜமுகாசுரன். உடனே கஜமுகாசுரன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு நீங்கள் ஒரு வரம் தரணும். அது எப்படி இருக்கணும்னா, என்னை மனுஷங்களால் கொல்ல முடியாமல் இருக்கணும், விலங்குகளால் கொல்ல முடியாத மாதிரி இருக்கணும், எந்த ஒரு ஆயுதத்தினாலையும் கொல்ல முடியாத மாதிரி இருக்கணும். அப்படியே ஏதோ ஒரு சூழ்ச்சினால் எனக்கு ஒரு இறப்புங்கிறது வந்துச்சுன்னா, அடுத்த பிறவிங்கிறது எனக்கு ஒன்று இருக்கவே கூடாதுன்னு கேட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு கேட்ட இந்த 3 கூட ஓகே, ஆனால் செகண்டு கேட்டிருக்காரு பாருங்கள், அடுத்து எனக்கு ஒரு பிறப்பே இருக்கக்கூடாதுன்னு. இப்போ நான் ரொம்ப எங்கேயோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படி நம்மளாட்ட மனுஷங்களாட்ட அடுத்த பிறவியே வேண்டாம், இதே போதுண்டாங்கிற அளவுக்கு அவர் கேட்டிருக்காரு. உடனே சிவபெருமானும் சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு கொடுத்துட்றாரு. அது வரைக்கும் ஒழுங்காக அந்தந்த கஜமுகாசுரன் என்ன பண்ணுறோம், அதுக்கப்புறம் தனக்கு தான் இவ்வளோ சக்தி இருக்குல்ல, தன்னை யாருனால ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஒரு ஹெட் வெயிட்னால ரொம்ப போட்டு அந்த பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த டொமஸ்டிக் பீப்புள்ஸ், அதாவது மக்களுங்கெல்லாம் இருப்பாங்கள்ல, அந்த ஊரில் இருக்க மக்களுங்களை போட்டு ரொம்ப துன்புறுத்துறான், ரொம்ப கொடுமை பண்ணிகிட்ருக்கான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த தேவர் குலத்தில் மேலே தேவர்களெல்லாம் என்னடா பண்ணுறது, இவனை எதுனாலையும் அழிக்கவும் முடியாது, இப்படி பண்ணுறானே அப்படின்னு அவங்கெல்லாம் உடனே போய் சிவபெருமானை பார்க்கலாம், அவர் தான் இப்படி கொடுத்தாருன்னு உடனே சிவபெருமானை பார்க்க வராங்க. சிவபெருமான்கிட்ட இப்படி அவன் எத்தனை கொடுமை பண்ணிகிட்ருக்கான், இவனை எப்படி தான் அழிக்கிறதுன்னு சிவபெருமானும் இதுக்கு ஒரு வழி பிறக்கும் அப்படின்றாரு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் சிவபெருமான்கிட்ட என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக கேட்க முடியாதுல்ல, அதனால் சரின்னு தேவர்களும் கிளம்பிடுறாங்க. சிவபெருமான் அப்போ தான் நினைக்கிறாரு, தனக்கு ஒரு குழந்தை வேணும், அந்த குழந்தைனால மட்டும்தான் இவனை அழிக்க முடியும்னு நினச்சி பார்வதி தாயை பார்க்க போகிறாங்க. பார்வதி அவங்களுக்குமே ரொம்ப நல்லா தனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ மஞ்சள் தூள் இருக்கும், அந்த மஞ்சளால் ஒரு குழந்தை மாதிரி உருவம் செய்கிறாங்க பார்வதிமா. அதில் அவங்க செஞ்சிடறாங்க. செஞ்சுட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கே தெரியாமல் அந்த மஞ்சளால் செஞ்ச பொம்மையில் தந்தம் மாதிரி வந்திருக்கு அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. ஆனால் இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. அதுக்கப்புறம் அதே மாதிரி விநாயகரும் பிறக்கிறாரு. ரொம்ப அழகான ஆண் பிள்ளையாகவே பிறக்கிறாரு. விநாயகரும் பிறந்துடுறாரு. பிறந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு பையன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்ல, அதே மாதிரி பார்வதி தாயோடைய ரொம்ப செல்ல பிள்ளையாகவே விநாயகர் வளர்கிறாரு. ஒரு நாள் சிவன் பார்வதி தாய் அவங்கள பார்க்கணுங்கக்கா அவங்க அறைக்குள்ளே வர ட்ரை பண்ணுறாங்க. உடனே விநாயகர் இல்லை அவங்கள முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ரொம்ப வெக்ஸான சிவன் சொல்லி பார்க்குறாரு. இருந்தாலும் அவருடைய ரொம்ப கோபத்தை கிளப்புறதுனால சிவன் என்ன பண்ணிடுறாருன்னா, அவங்களோட திரிசூலம் இருக்கும்ல, அதால் அவங்க தலையை எடுத்துடுறாங்க சிவன் அந்த கோவத்தில். அதான் சிவனுடைய கோவங்கிறது. பையனவே பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு.
அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு வந்து பார்க்குற பார்வதி வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. நீங்கள் எப்படி என் பையனை வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சிவன் மேலே கோவப்பட்டு பெரிய அவதாரமே எடுத்துடுறாங்க. அதை கட்டுப்படுத்த முடியாதுன்னு நினச்ச சிவன் வந்து உடனே அவங்க சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்களுடைய ஆட்கள்லாம் அவங்கக்கிட்ட சொல்லி, நீங்கள் வடக்கு திசையில் போங்க, அதாவது நார்த்து சைடு போங்க, அதில் எந்த உயிரினம் ஃபஸ்ட்டு தெரியுதோ அதோடைய தலையை கொண்டு வாங்க அப்படின்னு அவங்களுக்குலாம் ஆர்டர் போடுறாங்க. இவங்களும் போகிறாங்க. போனோடனே ஃபஸ்ட்டு தெரியறது வந்து யானையோட உருவம் தான் தெரியுது. யானை தான் தெரியுது. அந்த யானையோட தலையை எடுத்து வந்து சிவன்கிட்ட கொடுத்தோன்னே சிவன் வந்து விநாயகருக்கு பொருத்திடுறாங்க. தலை இல்லாமல் இருந்த சிவனுடைய பையனுக்கு யானை தலையை பொருத்திடுறாங்க. அதுக்கப்புறம் தான் சிவனுக்கு தோணுது, மனிதனோட உருவமும் இல்லை, விலங்கோடைய உருவமும் இல்லை, தலை வந்து விலங்குடையது, உடல் வந்து மனிதனுடையது. அப்போது விநாயகர்னால் மட்டும்தான் அந்த கஜமுகாசுரனை வந்து வதம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி விநாயகர்கிட்ட சொல்லி தட்டி விட்றாங்க. நீ போய் அவனை வந்து வதம் செஞ்சிரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் விநாயகரும் ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. கஜமுகாசுரனுக்கும் விநாயகருக்கும் சரியான போர் நடக்குது. விநாயகர் என்ன பண்ணிடுறாரு, கஜமுகாசுரனுடைய எல்லா படைகளையுமே அவருடைய அம்புனாலேயும் ஆயுதத்தினாலேயும் அழிச்சிடறாங்க. கடைசியில் கஜமுகாசுரனை மட்டும் ஆயுதங்கள்னால ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அவருக்கு தான் ஒரு வரம் இருக்கு இல்லையா, ஆயுதம் எந்த ஒரு ஆயுதத்தினாலையும் தன்னை கொல்ல முடியாது அப்படின்னு. அப்புறம் தான் நம்ம ஹீரோ விநாயகருக்கு தோணுது, அவருடைய வலது சைடு, அதாவது ரைட் சைடில் இருக்க தந்தம் இருக்கும் இல்லையா, அந்த தந்தத்தை உடச்சி கஜமுகாசுரன் மேலே வீசுகிறாங்க. கஜமுகாசுரன் அப்படியே சுருண்டு கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் அதனால கஜமுகாசுரன் வந்து அந்த எலி மாதிரி ஒரு உருவம் இருக்கும் இல்லையா, மூஞ்சரை மாதிரி விநாயகருடைய காலுக்கு கீழேயே அடிமையாக கீழேயே, அதாவது ஒரு வாகனமாக மாதிரி காலுக்கு அடியில் இருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சு அந்த போர் முடிஞ்சு அந்த ஒரு அசுரனவே தன் காலுக்கு கீழே தனக்கு வேலையால் வாகனமாக வச்சுக்கிட்டாரு விநாயகர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த நாளை தான், அந்த சிறப்பான நாளை தான் விநாயகர் சதுர்த்தின்னு சொல்கிறாங்க. ஆப்வியஸ்லி அந்த அரக்கனை அழித்து முடிச்ச உடனே அந்த மக்களுங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சுபிட்சம் கிடைச்ச மாதிரி அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதனால தான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு, அது ஆவணி மாதம் தான் நடந்திருக்கு, அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை போய் கும்பிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே சுபிட்சம் கிடைக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. நான் ப்ரௌஸ் பண்ணி நான் ஒரு புராண கதை எடுத்து படித்து பார்த்ததில் அதில் இந்த மாதிரி டீட்டெயில்ஸாக கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நியூஸ் போடணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு இல்லை இப்படி மாற்றிக்கணுன்னாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பேஜுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ மக்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஷைனிங் ஆஃப் பிரியா.